18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் பிரதமர் மோடி உட்பட நடுவண் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை 10 மணிக்கு தற்காலிக மக்களவைத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்காலிக அவைத்தலைவராக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 7 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற பாஜகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான பர்த்ருஹரி மகதாப் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவியேற்பு உறுதிமொழியும் கமுக காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். இந்த எளிய விழாவில் பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 18வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கூடியது. தற்காலிக அவைத்தலைவர் புதிய உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். பிரதமர் மோடி முதல் நபராக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. இதனைத் தொடர்ந்து நடுவண் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஒவ்வொருவராக பதவியேற்று வருகின்றனர். தற்காலிக அவைத்தலைவர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். இன்று மாலை வரை பதவியேற்பு நடைபெறும். இதனைத் தொடர்ந்து நாளையும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு நடைபெறும். மாநிலம் வாரியாக புதிய உறுப்பினர்கள் பதவியேற்ற நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு வந்த பிரதமர் மோடி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 60 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் 3வது முறையாக ஆட்சியமைக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். நிலையான ஆட்சியை வழிநடத்த பெரும்பான்மை அவசியம் என்றும், நாட்டை வழிநடத்த ஒத்துழைப்பு முக்கியம் என்று கூறினார். அனைவரையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அவர், 140 கோடி மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற எதிர்க்கட்சிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார்.